சிந்து பைரவி சீரியல்ல இப்ப இசக்கியோட பிறந்த நாளுக்காக கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இசக்கி கேக்க வெட்டி காயத்ரிக்கு ஊட்டி விட போறாப்ல. ஆனா காயத்ரிக்கு பிடிக்கவே பிடிக்கல. அதனால கேக்கையே தட்டி விட்டுறாப்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம சிந்து கைய தட்டிக்கிட்டே அப்படியே உள்ளார என்ட்ரி குடுக்குறாங்க அதிரடியா. சிந்து உள்ளார வர்றத பார்த்த உடனே மகா கோவப்பட்டு, "இங்க எதுக்குடி நீ வந்த? ஒழுங்கா வெளிய போடி. ஏதோ தொறந்த வீட்ல நாய் நுழையிற மாரி நுழையிறியே" அப்படின்னு சொல்லும்பொழுது, "இசக்கியோட பிறந்த நாளுக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு ஒரு சின்னதா கிஃப்ட் பாக்ஸோட நம்ம சிந்து வராங்க. ஸோ, "உன் கிஃப்ட்ட வாங்கி தான் நாங்க பொழைக்கணுமா? உன் கிஃப்ட் வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு நக்கலா பேச, "இந்த கிஃப்ட்ட மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுவீங்க" அப்படின்னு அந்த கிஃப்ட்ட குடுத்து தொறந்து பார்க்க சொல்றாப்ல. இசக்கி தொறந்து பார்த்தா, அதுல ஒரு பென் டிரைவ் இருக்கு. ஸோ, அந்த பென் டிரைவ்ல ஒரு வீடியோ இருக்கு. ஒருவனோட பிறந்த நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இருக்கு. அத போட்டு பாருங்க எல்லாரும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. எல்லாருமே ஷாக்கா நிக்கிறாங்க. ஸோ, இசக்கியும் எதுவுமே செய்யாம அப்படியே இருக்காப்ல. உடனே நம்ம பைரவி இருந்துகிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட, "அந்த பென் டிரைவ வாங்கி இப்பயே டிவியில போடு" அப்படின்ன உடனே அத எடுத்து டிவியில போட்டா, இசக்கியும் அந்த ஆசாரியோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ, நம்ம சிந்து விவரமா அவங்க பேசுறத மொபைல்ல வீடியோ எடுத்துட்டாங்களாட்டுக்கு. அதுதான் இப்ப ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ, இத பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. அப்பயும் இதெல்லாம் நான் இல்ல, இது ஏதோ ஏஐ அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. "ஓ! இதெல்லாம் போலியா? அப்படின்னா பாருங்க இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு" அப்படின்னு. ஸோ, அந்த ஆசாரியோட மனைவியே நம்ம சிந்து நேரடியாவே வர வைக்கிறாங்க. அந்த வீடியோவுல பார்த்தீங்களா, அவங்க இவங்க தான் பாருங்க நேர்லயே வந்திருக்காங்க. "இப்ப கூடமா நம்பல?" அப்படின்ன உடனே அன்னபூர்ணி நேரா போய் இசக்கிய பொலார் பொலார்ன்னு அறையிறாங்க. ஸோ, எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவா, ஆறுமுகம் இவங்க எல்லாருமே வந்து இசக்கிய போட்டு பொளக்குறாங்க. ஆனாலும் மகா இசக்கி போய் சப்பக்கட்டு பண்ணுது. "நான் எடுக்கவே இல்ல. அவன் எடுத்திருக்கவே மாட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா, இப்ப யாருமே இசக்கிய நம்பவே இல்ல. இந்த பக்கம் பைரவி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்றாங்க. ஸோ, சஞ்சயும் இசக்கிய அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாப்ல. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேத்தையும் வீட்ட விட்டு வெளியில அனுப்பணும். அதாவது மகாவும், சஞ்சய் 2 பேத்தையும் வீட்ட விட்டு வெளிய போக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்க அன்னபூர்ணி முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ, அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.